வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுத்தி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். ஓம் சாய்ராம். நண்பவி ஆறுமுகம் அருளிடும் ஆனதிலும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய வீடியோ பதிவை நாங்கள் எல்லாரும் வந்து திருப்பூர் போய் வேல்மாறல் பூஜை வந்து கொண்டாடினாலே அங்கே நடந்த அற்புதமான விஷயங்களை தான் அவங்க கூட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். இந்த பதிவு வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எடுத்துருங்க. நாங்கள் வந்து அழகாக ரெடி ஆகிட்டோம். மதியானம் ஒரு 2 மணிக்கெலாம் வந்து இங்கேருந்து கிளம்புற மாதிரி வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு என்னென்ன நடக்குது, என்னென்ன அற்புதங்கள்லாம் நடந்துச்சு, நம்ம அந்த தெய்வ குழந்தைங்களெல்லாம் எப்படி பார்த்து நம்ம வந்து யூனிஃபார்ம்லாம் கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலைகளெல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து சிறப்பாக செய்துட்டு வரணும். முருகப்பெருமானை வந்து மனசார வேண்டிக்கிட்டு, அதோட நம்ம செல்லக்குட்டி முருகப்பெருமான் நம்ம வேல்மாறல் பூஜைக்கு வந்தார் இல்லையா, இவரோட ஆசீர்வாதத்தோடு போயிட்டு நல்லபடியாக நம்ம அங்கே வந்து பூஜையை சிறப்பாக செய்து முடிச்சுட்டு வரணும். முருகனோட அருள் ஆசீர்வாதம், உங்களோட அருள் ஆசீர்வாதத்தோட பூஜை வந்து சிறப்பாக நடந்தது. இது எல்லாம் தான் நீங்கள் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறீங்க. சரி, இப்போ வாங்க நம்ம திருப்பூருக்கு கிளம்பிடலாம். எங்கே ரொம்ப தூரமாக நான் போகிறேன் அப்படின்னா என்னோடய பேக்கில் எடுத்து வைக்கிற பொருளில் முதல்ல எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா சச்சரிதம் புத்தகம் தான். நம்ம சாய் நமக்கு கூட வந்தாலே எல்லாமே எனக்கு ஜெயமாக தான் நடக்கும். அதனால் சச்சரித புத்தகம் எடுத்து வச்சாச்சு. அதோட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம வேல் கொடுக்கணும்ல, எந்த பூஜை வச்சாலும் வேல்மாறல் பூஜையில் வர பக்தர்களுக்கு நம்ம வேல் கொடுப்போம். இந்த தடவை வந்து ஒரு 100 வேல் தான் என்னால் டொனேட் பண்ண முடிஞ்சுதா, அதனால் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். வேல் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் புத்தகமும் வந்து நம்ம கௌரி சகோதரி ஒரு 25 கொடுத்தாங்க. இன்னும் ஒரு 25க்கு பே பண்ணி ஒரு 50 புத்தகமாவது கொண்டு போகணும் அப்படின்றதுனால புத்தகமும் வாங்கி வச்சுட்டேன். இதை வேல்மாறல் புத்தகம், வேல் இல்லாமல் ஒரு வேல்மாறல் பூஜையா அப்படின்னு தானே தோணும். அதனால் என்னால் என்ன முடியுதோ அது எல்லாமே ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோன்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும் எல்லாம் நமக்கு தெரியும்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொன்னி சகோதரிகிட்ட கொடுத்து அங்கே ஏற்பாடுகள் செய்ய சொல்லிட்டேன். வீட்டிலேருந்து நாங்கள் 3 பேர் தான் கிளம்பணும். லக்ஷ்மண் வந்து இப்போ +1ன்றதுனால நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது. அதுவும் இல்லாமல் கராத்தேவார் போயிட்டுருக்காரு. அந்த டெஸ்ட் எல்லாம் இருக்குன்றதுனால சண்டே அவரெல்லாம் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவன் கிளம்பும் போது 3 பேர் தான். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் 5 பேராக போங்கன்ற மாதிரி என்னுடைய அக்காவையும் அவங்க பொண்ணு அருணி வந்திருந்தாங்க. எந்த ஒரு விசேஷனால ஒரு 5 பேராக போகிறது நல்லதுன்னு வாங்கல, அதன்படியே முருகர் எங்களை வந்து 5 பேரை சேர்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு வேல்மாறல் நம்ம வீட்டில் படிக்கும் போதே தடைகள் வரும், நமக்கே தெரியும். இந்த பூஜைக்கே நாங்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுங்களா அடுத்தடுத்து வந்துகிட்டு இருந்தது. நாங்கள் இது கிளம்பி போகிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆக்சிடெண்ட், ஒரு 3 ஆக்சிடெண்ட். அதுவும் ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் முன்னாடி நடக்குது. அப்போவே மனசுக்குள்ளே ஒரு நெருடல் வந்துருச்சு. முருகா பத்திரமா நாங்கள் போயிட்டு வரணும், நீ மட்டும்தான் எங்களுக்கு துணைன்றதுனால அதோட பத்திரமா போயிட்டு வரணுங்க அப்படின்னு அவங்ககிட்டயே சொல்லிட்டு கிளம்புனால நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கிட்டீங்களே, அது அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு எதுவும் இல்லை, நல்லபடியாக நாங்கள் போயிட்டு வந்தோம். இருந்தாலும் நான் வந்து காரில் போகிற நேரம் வந்து சச்சரிதம், அதுக்கப்புறம் வந்து முருகன் மந்திரங்கள் இதெல்லாம் வந்து சஷ்டி கவசம் இதெல்லாம் பாராயணம் பண்ணிகிட்டே தான் நான் போனேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருந்த மாதிரி இருந்தது. எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் முருகப்பெருமானோட நாமத்தை சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு அவர் துணையாக வருவாருன்னு தெரியும். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, முருகர் ஒரு பெரிய பெரிய படங்கள் போட்ட வண்டியெல்லாம் அதிகமாக வரலை. அது என்ன காரணம்னு எனக்கு இரவு வரும்போது தான் புரிஞ்சுது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன். பாபா மட்டும் கூட துணையாகவே வந்தார். முருகரும் வந்தார். எப்படி வந்தாருன்னு பாருங்கள். ஒரு நைட்டு ஒரு 8:30 மணி ஆயிடுச்சுங்க. நல்லா பசி. சரி சாப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு ரோட்டோரம் இருக்க கடையை நிறுத்தணும். அங்கே போய் அமர்ந்துட்டு இந்த பக்கம் பார்க்குறேன், நல்ல கம்பீரமாக பாபா இருக்கார். சரின்னு இந்த பக்கம் பார்க்குறேன், நம்ம குடும்ப வேலவன், அதாவது நம்ம வேல்மாறல் பூஜை அப்படின்னாலே நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு சாமி ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், ஒரு ஃபோட்டோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டிங்களா, வாங்க வாங்க சாப்பிடுங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி. வேறு எந்த விதம் முருகர் ஃபோட்டோ கூட இருந்திருக்கலாம் இல்லையா, நம்ம வேல்மாறல் முருகன் அங்கே வந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஸோ இவங்களுடைய வழிநடத்தலின் பேரில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த பக்கம் முருகர், இந்த பக்கம் பாபா அப்படின்னு பத்திரமா வந்து நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. இரவு ஒரு 10 மணி இருக்குங்க. நாங்கள் அங்கே போயிட்டோம். எங்களுக்கு இடம் தெரியாதனால முன்னாடியே 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே நம்ம பொன்னி சிஸ்டரும் அவங்களுடைய கணவரும் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணி எங்களை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இதுதாங்க பொன்னி சிஸ்டரோடைய வீடு. நாங்கள் இரவு ஒரு 12 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. எவ்வளோ நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டோம். அப்புறம் ஒரு 4:30 மணி இருக்கும் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு சிஸ்டர் வந்து ரொம்ப மும்மரமாக சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீடு நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சில்லுன்னு காற்றுங்க, என்னன்னே தெரியல, ரொம்ப ரம்மியமாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க சொன்னாங்க எப்போவுமே மழை வராது, சில்லுன்னு காற்று வேணால் அங்கே அடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் நேற்றுக்கு நாங்கள் வந்து இறங்குற நேரம் மழை பெஞ்சுது. சிஸ்டர் நீங்கள் வந்ததும் மழையோடு வந்திருக்கீங்க அப்படின்னாங்க. என்னவோ சமைக்கிறாங்க, நம்ம என்ன சமைக்கிறாங்கன்னு நான் அப்புறம் சொல்கிறேன்.
காலையில் குளித்து முடிச்சுட்டு வந்ததும் ஒரு சூப்பரான ஒரு பூஜையை வந்து சகோதரி வீட்டில் வந்து போட்டுட்டு பூஜை நல்லபடியாக நடக்கணும் முருகா, நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா நம்ம முதல் முறையாக ஒரு இடம் இவ்வளோ தூரம் வந்து நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் முருகர்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டேன். ஆனால் அங்கே காலையில் எந்திரிச்சிருந்து நான் நோட் பண்ணுறேங்க, மயில் கத்திக்கிட்டே இருக்குங்க. மயில் சத்தத்தில் தான் நாங்கள் எந்திரிச்சோன்னு கூட சொல்லலாம். பக்கத்தில் மயில் கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ சொன்னாங்க சகோதரி, இங்கே மயிலெலாம் வருங்க தென்னந்தோப்பில் நாங்கள். அப்போ நான் வந்து முருகா, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஏதாவது ஒரு மயில் ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தேன்னா நல்லா பூஜை இன்னும் சிறப்பாக நடக்கும்னு நீ ஒரு சைன் கொடுத்தா மாதிரி இருக்கும் முருகா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அப்போதைக்கு முருகர் வரா மாதிரி தெரியல. சரி சகோதரி என்னவோ சமைக்கிறாங்க, கம கமன்னு வாசனையாக இருக்குது, என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு போய் கேட்டேன். இட்லி, பொங்கல், சாம்பார், சட்னி, வடை அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சிஸ்டர் இருக்கிற வேலையில் இதை வேறு எடுத்து செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னாங்க. சரின்னு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு எனக்கு மயில் சத்தம் கேட்டுச்சு. வேகமாக ஓடி வந்து தோட்டத்தில் பார்த்தா ஒரு மயில், பெண் மயிலுங்க, அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தது. ஒரே சத்தம் வேறு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. முருகா, இன்றைக்கி பூஜை வேறு லெவலில் நடக்க போகுது அப்படின்னு. சாப்பிட்டு முடித்ததும் சகோதரியும் அண்ணாவும் சேர்ந்து எனக்கு வந்து புடவை, மங்களகரமான பொருட்கள்லாம் வச்சு கொடுத்தாங்க. இதில் ஒரு திருமகள்ன்ற ஒரு அம்மா வந்து எனக்கு இந்த மாதிரி புடவைலாம் வச்சு கொடுக்கணும், வடிவாக செய்திருமா அப்படின்னு வந்து பணம் கொடுத்து செய்ய சொல்லியிருந்தாங்களாம். அவங்க சார்பாகவும் புடவை கொடுத்துருந்தாங்க. நான் கட்டிகிட்டு இருக்கிற புடவை வந்து பொன்னி சகோதரி வந்து எனக்காக எடுத்திருக்காங்க போல். அவங்க வச்சு கொடுத்தது நான் இதையே கட்டிக்கிறேன் சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்த புடவை தான் நான் கட்டியிருந்தேன். நல்லா இருக்குல்லங்க, எல்லாரும் சொன்னாங்க புடவை நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க அதில் வந்து அவங்களுடைய அன்பு எவ்வளோ தெரியுதுன்னு பாருங்கள். எல்லோரும் சூப்பராக வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். முன்னாடி வந்து அண்ணாவும் சிஸ்டரும் வந்து பைக்கில் போகிறாங்க, நம்ம ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் வந்து பின்னாடி வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து நம்ம சிஸ்டருடைய மகள் மட்டும் வராங்க. தம்பி வந்து வேறு ஏதோ வேலை இருக்குதுன்னு வரல. அதனால் பொன்னி சிஸ்டருடைய மகள் மட்டும் கூட்டிகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போனால் தான் தெரியும் என்னென்ன ஏற்பாடெல்லாம் செய்திருக்காங்க அப்படின்னு. நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளே உமா சிஸ்டர், மகாலட்சுமி சிஸ்டர், அமுதா சிஸ்டர் வந்து ஈரோட்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லோரும் பூஜைக்கான வேலைகள் செய்துட்ருக்காங்க. அப்போ தான் வந்து இன்று நம்ம வேல்மாறல் பூஜையில் வைக்கிறதுக்காக வேண்டி முருகர் ஃபோட்டோ வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள். நாம் முதல் முறையாக வேல்மாறல் பூஜை செய்யும்போது குழந்தைய வந்தார் முருகப்பெருமான். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாருங்க. அதனால் பாலமுருகனாக வந்து அதுவும் கால் மீது கால் போட்டு நம்மளை வந்து அழகாக ஜம்முன்னு பார்க்க போகிறார். என் குழந்தைங்க எல்லாரும் பூஜை செய்ய போகிறாங்க, அதை பார்க்குறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி முருகப்பெருமான் வந்திருக்கார். அதோட அருணகிரிநாதரும் வந்திருக்கார். இதெல்லாம் சிஸ்டர் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பொன்னி சிஸ்டர். அருணகிரிநாதரும் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவருக்கு பட்டையை போட்டு சந்தன குங்குமம் வச்சு பூஜைக்கான வேலைகள் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப அம்சமாக அழகாக ரெடி ஆகிட்டாருங்க முருகப்பெருமான். நீங்களே பாருங்களேன். அதோட மகாலட்சுமி சிஸ்டர் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பாலமுருகன், அதாவது ஆசையாக ஓடி வந்தால் எப்படி இருக்கும், பூஜையை பார்க்கறதுக்காகவே வந்த மாதிரி இருக்குது. அவரும் வந்திருந்தார். அழகாக அவருக்கு மாலையெல்லாம் போட்டு சூப்பராக அழகாக ரெடி ஆகியாச்சு. இப்போது கரெக்டாக மணி 10:30 ஆக போகுது. சரி நம்ம பூஜைகள் வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால புத்தகம் கொண்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை வந்து நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதில் பெரிய வைராகியமாகவே இருந்தாங்க பொன்னி சகோதரி, அந்த திருப்பூரில் இருக்கிற மக்கள் ஒரு சிலர்லாம். நீங்கள் எப்போ இங்கே வந்து வேல்மாறல் பூஜை நடத்துகிறீங்களோ அப்போ நீங்கள் வரும்போது புத்தகம் கொண்டு வாங்க, அப்போ நாங்கள் உங்கள் கையால் வாங்கணும் அப்படின்னு பெரிய வைராகியத்தோடு இருந்தாங்க. அதுக்காகவே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நம்ம கௌரி சகோதரிகிட்ட வாங்காமல் இருந்தாங்க. அவங்களால என்னால் முடிஞ்ச அளவு கொண்டு வந்திருந்தேன் புத்தகம். அவங்க எல்லாருக்குமே வந்து நான் கொடுத்து விட்டேன். கொஞ்சம் பேர் தான் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப லாங் இல்லைங்களா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 150லேருந்து 200 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. இதுவே பெரிய விஷயந்தான். நாங்கள் வந்து இவ்வளோ எதிர்பார்க்கல. ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால வரணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குதாங்க. ஆனால் பக்கத்தில் இருந்தால் உடனே ஓடி வந்துடலாம். ரொம்ப தூரம் இல்லையா, அதனால் வந்து யாராவது ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் முருகப்பெருமானுக்கு தெரியும் யார் யாரை எப்படி எல்லாம் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படியே வந்து நாங்கள் நினச்சதை விடவே அதிகமாக 200 பேர்கிட்டவே எல்லோரும் வந்தாங்க. பொன்னி சகோதரி ரொம்ப சந்தோஷத்தோடு புத்தகம் வாங்கிக்கிட்டாங்க. சரி இப்போ புத்தகமெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன, நம்ம வந்து பலாப்பழம் கொண்டு வந்து அண்ணா வைக்கிறார் பாருங்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேளுங்களேன். நம்ம இந்த மாதிரி ஆதரவற்று இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம பலாப்பழம் வாங்கி கொடுத்தோன்னா நம்ம கர்ம வினை மொத்தமே கழியுமாங்க. இதை தெரிஞ்சதுலேருந்து எப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு போனாலும் ஒரு பெரிய பலாப்பழத்தோடே வந்து எல்லாரும் போயிடுறாங்களா. அதுவும் இங்கே நிறைய வர்றதா அப்படின்னு வந்து நம்ம பள்ளி நிர்வாகத்தினர் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சகோதரியெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இப்போ அடுத்தது பஞ்சாமிரதம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். தினை மாவு, இந்த வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வேல் கொண்டு
வந்திருந்தேன் இல்லையா, வேலுமே வந்து ரெடியாக வந்து பூஜைக்கு எடுத்து வச்சிட்டேன். அதற்குள்ளே நம்ம மாலதி சகோதரி வந்திருந்தாங்க. அவங்களுடைய அன்பு பரிசு புடவை வச்சு கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று தீபிகா சகோதரி வந்து அவங்க இன்னொரு குட்டி பாலமுருகன் வந்து ஓடி வரா மாதிரி ஃபோட்டோ வந்து இந்த பரிசு உங்களுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அம்மா வந்து தாராபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவர் திருச்செந்தூர் முருகரை கொடுத்தாங்க. எல்லா முருகருமே வந்துதாச்சுங்க. எவ்வளோ அம்சமாக இருக்காங்க பாருங்களேன். சரி, இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்றி பூஜையை ஆரம்பிச்சிருவோம். பிள்ளையார மனசார நினச்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்காக வேண்டி நாங்கள் இந்த பூஜையை ஆரம்பித்தோன்றதை விட எங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் இந்த குழந்தைங்கள் மூலமாக முருகனோட பாதத்துக்கு போகணும் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இல்லையா. அதனால் நாங்கள் அதை மனசார நினச்சிக்கிட்டு நான் தீபம் ஏற்றினேன். அப்புறம் நம்ம பள்ளி நிர்வாகியாக இருக்கக்கூடிய அம்மா ஜெயந்தி அம்மா வந்து தீபம் ஏற்றுனாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் சேர்ந்து தீபம் ஏற்றுனாங்க. அப்போ நான் குரு வணக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்போது பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், சுபலட்சுமி சிஸ்டர். இவங்க வந்து என்னை எப்போவுமே சாய் மாரியம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. கரெக்டாக நான் குரு வணக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சாய் மாரியம்மா அப்படின்னாங்க பக்கத்தில் இருந்து. எனக்கு குருவே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷம். பூஜையை நல்லபடியாக வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்னாடி குழந்தைங்களெல்லாம் அழகாக மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டாங்கங்க. நம்ம எல்லாருக்காகவும் வந்து அவங்க ஒரு சூப்பரான ஒரு சாமி பாட்டு, சினிமா பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆட போகிறாங்களாம். அதனால் நம்ம பூஜை முடிகிற வரையும் குழந்தைங்க மேக்கப்போடு இருந்தால் கஷ்டப்படுவாங்கள்ல. அதனால் அவங்களுடைய நடனமெல்லாம் நம்ம முதல்ல பார்த்து முடிச்சிடுவோம். அப்புறமா நம்ம பூஜை ஆரம்பிச்சுப்போம். முருகர் ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லிட்டு சாமி பாட்டை ஆன் பண்ணது தாங்க அங்கே தாமதமாச்சு. ஒருத்தர் மேலே வந்துச்சு பாருங்கள் சாமி. யாருன்னு சொன்னால் அசந்து போயிடுவீங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பொன்னி சகோதரி மேலே வந்துருச்சு. நான் தான் பக்கத்தில் இருந்தேன். ஓஹான்னு ஒரு சத்தம் கொடுத்து தான் அலர்ந்து போயிட்டேன் நான். என்னென்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இப்போ காது கேட்காது, வாய் பேச முடியாது. எவ்வளோ சமத்தா முன்னாடி இருந்த அந்த ஆசிரியர் வந்து கை அசைக்கிறாங்களே, அதன் பார்த்து அதுங்க அழகாக நடமாடுறாங்க. எல்லாரோடைய பார்வையும் குழந்தைங்க மேலே இருக்குது. திடீர்னு பார்த்தா சகோதரி மேலே சாமி வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. திடீர்னு ஒரு பக்கம் வேப்பலை எடுக்கிறோம், தண்ணி எடுக்கிறோம், பழம் எடுக்கிறோன்னு ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு சகோதரி பக்கம் இந்த பக்கம் நடக்குது. அதாவது ஆஃபீஸ் ரூம் பக்கம் அவங்களுக்கு சாமி வந்துருச்சு. அந்த பாடல் உண்மையாகவே அப்படி ஒரு வைப்புங்க. அம்மனே அவங்க நேரில் வந்து நின்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு வைப் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் சவுண்ட் எனக்கு கொடுக்க முடியாது வீடியோ பதிவில், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். நான் கண்டிப்பாக ஸ்டேட்டஸில் வைக்கிறேன், நம்ம குரூப்லலாம் போடுறேன். பாருங்களேன், குழந்தைங்க ரொம்ப அருமையாக வந்து நடனம் ஆடிருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் எல்லோரும் அவங்கக்கிட்ட ஓட ஆரம்பிச்சிட்டோம். இதை அதானே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்க மேலே சாமி வந்துச்சுல, பொன்னி சகோதரி மேலே என்ன சாமி வந்ததுன்னு கேட்டால் அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னென்னா அவங்க மேலே வர்றது மாரியம்மன் வருமா, மாரியம்மன் சாமி வருமா. ரொம்ப நாளுக்கு முன்னாடி வருமா. அம்மா கிட்ட வந்து இவங்க வாக்கு வாங்கியிருக்காங்களாம், சத்திய வாக்கு. நீ எங்கே போனாலும் வர, அதை வச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, வேண்டாமான்னாங்களாம். ஆனால் இங்கே கேட்காம கொள்ளாமல் முருகனுடைய பூஜையில் அம்மா வந்து இங்கே நடனம் ஆடுறாங்க. அவங்கள பிடிக்கவே முடியல. அப்புறம் அவங்க ஒரு நல்ல அற்புதமான ஒரு சத்திய வாக்கு போல் கொடுத்தாங்க. அப்போ தான் என்னுடைய அக்கா வந்திருந்தாங்களே, அவங்க தான் தைரியமாக அவங்கக்கிட்ட நின்று, என்னம்மா உங்களுக்கு இந்த பூஜை வச்சுருக்குறோமே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு மன திருப்தியா அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்த தாண்டவம் ஆடணும் போல் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதோட இந்த பூஜையை எடுத்து நடத்துகிறவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்லாம் கேட்டாங்க. நல்லா இருப்பாங்க. இது மாதிரி இன்னும் அதிகப்படியான பூஜைகள் அவங்க எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஸ்கூலில் எடுத்து நடத்துகிறாங்களே அவங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாக்கு கொடுத்தாங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி நீங்கள் நிற்பீங்க, உங்களுக்கு வந்து நான் எப்போ துணையாக இருப்பேன் அப்படின்னு சகோதரி வந்து ஒரு என்ன சொல்கிறது, சகோதரி மூலமாக மாரியம்மனே வந்து எங்களுக்கு ஒரு சத்திய வாக்கு கொடுத்துருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தால் அடுத்தது இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த 2 பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எல்லாருக்காகவும் செய்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் மூலிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, ஃபோன் மூலிமா எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லோரும் ஃபோனையே கையில் வச்சிட்டு இருந்தா நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்கள் ரொம்ப அழகாக வந்து மைண்ட் மூலிமா வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த தம்பிகள் எல்லாமே +1 +2 படிக்கிறாங்க போல் இருக்குது. இவங்களுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச முடியாதுங்க. இன்னும் அடுத்தடுத்து சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்களா, நிறைய டான்ஸ்லாம் ஆடணும்னு அவ்வளோ ஆர்வமாக குழந்தைங்களுக்கு. நமக்கு அதிகப்படியான நேரம் இல்லை, நம்ம பூஜையை முடிச்சுட்டு வந்து கிளம்பணுன்றதுனால ஒரு 2 பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க சொன்ன கருத்து உண்மையிலே ஏற்றுக்கக்கூடியது, 100% ஏற்றுக்கக்கூடியது. எல்லா வகையிலுமே வந்து இந்த ஃபோனுன்ற ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே பயன்படுத்தணும்.
குழந்தைங்க கையில் அதிகமாக கொடுக்கக்கூடாது. அதன் மூலிமா நடக்கக்கூடிய விளைவுகளை தான் வந்து அவ்வளோ அழகாக ஒரு சித்திரம் போல் நாங்கள் எல்லாரோடைய கவனமும் அங்கே தான் இருந்ததுங்க. எல்லாரையும் வாய் விட்டு சிரிக்கவும் வச்சாங்க. அந்த தம்பிங்க எல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க. அப்போ ஒரு விஷயம் நடந்ததுங்க. அங்கே சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைங்க நம்ம சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து நீ எதனா பொம்மை பார்க்க போறியா, ஃபோன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அதெல்லாம் வந்து தப்பு, அதெல்லாம் அப்படி அதெல்லாம் பார்க்கக்கூடாது தப்பு அப்படின்னு சைகை மூலிமா நமக்கு சொல்லித்தராங்கங்க. அந்த சின்ன பிள்ளை சொல்லி தருதுங்க, அதெல்லாம் தப்பு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ஒரு விஷயம் இல்லைங்க. நாம் வந்து ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு குழந்தைங்க நம்மளை வந்து நிம்மதியாக விட்டால் போதும் அப்படின்றதுக்காக சாப்பாடு ஊட்டுறதுக்கெலாம் ஃபோன் கொடுக்குறோம். ஆனால் அங்கே பாருங்கள் எந்த வகையில் எவ்வளோ அழகாக அந்த பிள்ளைங்களை அவங்க வளர்க்குறாங்க அப்படின்றது அவ்வளோ கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது. அதை விட அங்கே இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாமே முத்து வைரம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லாரையும் அவ்வளோ அழகாக எங்களை கவனிச்சுக்கிட்டாங்க. நாங்கள் எல்லோரும் அவங்கள பார்க்கணுன்னு போனால் சாப்பாடு பரிமாறதுலேருந்து இந்த பந்தல் போடுறதுக்கு உதவி செய்ததுலேருந்து எல்லாமே அந்த பிள்ளைகள் தான் செய்தாங்க. பொன்னி சகோதரி வந்து எனக்கு எந்த வேலையுமே வைக்கல, எல்லாமே இந்த பிள்ளைங்களே எடுத்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு எல்லா விஷயமும் சொன்னாங்க. நம்ம எல்லோரும் பார்க்க போனது அவ்வளோ சந்தோஷம் அந்த குழந்தைங்களோட முகத்தில். இன்னும் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது. அதனால் அநேகமாக அது நாளைக்கு பதிவில் தான் வரும். அவங்க எல்லோரும் செய்த விஷயங்கள் இது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவில் கொடுக்குறேன். அப்போது நாங்கள் வந்து என்னென்னா முன்னாடி போட்டிருந்த அந்த சாமி பாடல் வந்து நாங்கள் பார்க்கவே இல்லை இல்லையா, நிறைய பேர் பார்க்கவே இல்லைங்க. அதனால் வந்து ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த குழந்தைங்கள வந்து நடனம் ஆட சொன்னோம். அது எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பூஜை செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாருமே குழந்தைங்களுக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருந்தோங்க. எவ்வளோ அழகாக அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்களே, அவங்க கூட சேர்ந்து அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பூஜையை வந்து ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நேரம்லாம் இல்லை, கரெக்டாக 10:30 மணிக்கெலாம் நாங்கள் பூஜை ஆரம்பிச்சிட்டோம். பூஜை ரொம்ப அழகாக அற்புதமாக சூப்பராக நடந்தது. இது எல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலைகள் இருந்தது, பதிவு ரொம்ப லேட்டாக கொடுத்துருக்கேன். நாளைக்கெலாம் ஷார்ப்பாக 10 மணிக்கெலாம் உங்களுக்கு பதிவு வந்துடும். அதனால் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆளுன்ற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அதோட வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க. ஓம் சாய்ராம்.